இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இனிமே தான் தரமான மரணமான சம்பவம் நடக்க போகுது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு பார்வதி வரும்பொழுதே இந்த பார்வதியினுடைய ஆட்டம் நமக்கு தாங்க முடியல. பல பார்வதிகள் இந்த வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு 18 பேருமே பார்வதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்க போகுது. அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ஹோட்டல், பிக் பாஸ் ஹோட்டல். இந்த டாஸ்க் போன சீசனில் நடந்துச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு தரப்பு வந்து கெஸ்டாகவும், இன்னொரு தரப்பு இப்போ ஆண்கள் வந்து கெஸ்டாக போவாங்க, பெண்கள் வந்து சர்வராக இருப்பாங்க. பெண்கள் கெஸ்டாக போவாங்க, ஆண்கள் சர்வராக இருப்பாங்க. இப்படித்தானே நடந்து நீங்கள் பார்த்தீங்க. அப்படி இருக்கும் பொழுதே பயங்கரமான சண்டைகளும் சச்சரவுகளும் போன சீசன் வந்துச்சு. புல்ஸை இருக்கா, அந்த இருக்கா, இந்த இருக்கா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், இப்படி பயங்கரமான பிரச்சனைகள் அந்த வீட்டுக்குள்ளே போச்சு. ஆனால் இந்த சீசனில் பிக் பாஸ் மலையாளத்தில் ஒரு டாஸ்க் கொடுக்குறான். என்ன டாஸ்க் அப்படின்னா, சேம் ஹோட்டல் டாஸ்க்கு. ஆனால் வரக்கூடிய கெஸ்ட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சாங்க. பிச்சுக்கிட்டு போச்சு அந்த வாரம், பிச்சுக்கிட்டு போச்சு. பல பேர் பல சம்பவங்களை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் தமிழ் பிக் பாஸ் ஒவ்வொரு வாரமும் நடக்குது. அங்கே ஒரு லெஸ்பியன் கப்பலை போட்டாங்க, இங்கே ஒரு ரியல் கப்பலை போட்டாங்க. ஆனால் ரியல் கப்பலாக உள்ளே போகிறது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் சண்டை போடும்போது இன்னொருத்தரால் போய் சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணணும்னு போய் நின்னாலும் குரூப்பிசம்னு சொல்லிடுவாங்க. புருஷன் முன்னாடி ஒன்றா விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. தான் கண் முன்னாடியே தன்னுடைய மனைவி கிட்ட ஒருத்தவங்க சண்டை போடுறதும் தகாத வார்த்தைகளை பேசுகிறதும் ஒரு கணவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, யாராலையும் முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு தன்னுடைய கணவர்கிட்ட இன்னொருத்தவங்க வந்து சண்டை போடுறத ஒரு மனைவியால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய டாஸ்க் பிரஜன் மற்றும் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் கிளியராக இருக்கேன், என்னென்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் பார்வதி போன்ற பல பேரை சமாளிக்கிறதுக்கு டேலண்ட், அந்த எப்படி சொல்கிறது, அந்த திறமை உள்ள நபர்கள். இத்தனை நாட்களாக அந்த வீட்டுக்குள்ளே பார்வதி மிஞ்சி பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இப்போ ஒயில்ட் கார்டாக வந்திருக்கிற 2 பெண்களும் பார்வதியை விடவும் ஒயில்டாக இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடுவோம். ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே அமிச்சாங்க. சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த வாரத்துக்கான பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்கில் நடக்க போகுது. சரி, இதில் என்ன பிரமாதம்? அங்கே ஒரு பண்ணுறாங்க, இங்கே யார் வரப்போகிறான்? அங்கே தாங்க மக்களே நமக்கு கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. வரக்கூடிய கெஸ்ட்டு எப்படிப்பட்ட கெஸ்ட்டாக இருக்கணும்? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை ஃபெமிலியரான ஃபேஸை போடுறதுக்கான காரணமே இங்கே இருக்கிறவங்க எவனுமே யாருக்கும் தெரியாது. இப்போ திவாகரை கூட இன்ஸ்டாகிராமை தாண்டி தெரியாது, யூடியூப்பை தாண்டி தெரியாது. துஷார், அரோரா, இது போன்ற ஆட்கள் பல பேரை தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தெரிஞ்ச முகங்களாக இந்த வீட்டுக்குள்ளே போடும்போது கொஞ்சம் கேம் மாறும் நினச்சாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அது நடக்குது, கேம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே ப்ராசஸில் வரக்கூடிய கெஸ்ட்டாக 3 பேர் இப்போ அதாவது 3 பேர் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனை கெஸ்ட் வர போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு 3 பேர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த வந்த 3 பேரில் ஒருத்தர் இருக்காங்க மக்களே. அந்த ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே ஆடப்போட ஆட்டத்தை பார்க்கறதுக்கு நான் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு பார்வதியை நீங்கள் பார்த்துட்டீங்க, 18 பார்வதி சேர்ந்த மாதிரி ஒரு பார்வதி நீங்கள் பார்ப்பீங்களா? அப்படிப்பட்ட ஆள் தான் எங்கள் பிரியங்காக்கா வராங்க இந்த வீட்டுக்குள்ளே. யாருன்னு தெரியுதா? பிக் பாஸ் சீசன் 5 பிரியங்கா, விஜய் டிவியின் செல்ல பிள்ளை, தங்க மகள். பல ஆண்டுகளாக விஜய் டிவியில் வந்து ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தி ஒன் அண்ட் ஒன்லி அயன் லேடி. எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறான் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பிரியங்கா. ஓகேவா? ஸோ பிரியங்கா இந்த வாரம் கெஸ்டாக வராங்க. முடிஞ்சு. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பிரியங்காவோட சேர்த்து போன சீசனில் கலந்துக்கிட்ட தீபக் அண்ட் மஞ்சரியும் வராங்க. இந்த 3 கேரக்டருமே வைல்டான கேரக்டர். மஞ்சரி சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. மஞ்சரி பார்வதி மாதிரி போலி ஃபெமினிஸ்ட் கிடையாது, உண்மையான ஃபெமினிஸ்ட். ஸோ மஞ்சரி கிட்ட வாழாட்டினா வாழை ஒட்ட நெருக்கிடுவாங்க. தீபக்கு போன சீசனில் என்ன சம்பவம் பண்ணார்? பிரஜன் அவர்கள் மாதிரியே சீனியர் மோஸ்ட் ஆக்டர் தீபக். விஜய் டிவிலும் சரி பல சேனலில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன். அதே மாதிரி அவரும்
தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார், தனக்காக நிற்பார், தைரியமாக பேசுவார். ஒருத்தவங்க வந்து சொல்கிற விஷயத்த செய்யலை அப்படின்னா வச்சு செஞ்சு விட்ருவா. அப்படி ஜாக்லின் சௌந்தர்யாலாம் போன சீசனில் தீபக் கிட்ட மாட்டிக்கிட்டு பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு கிடையாது. அண்ட் கம்மிங் டு பிரியங்கா, சீசன் 5ல் அக்கா என்னெல்லாம் பண்ணாங்க. பார்வதி பிரியங்கா இந்த ஃபைட்டு நடக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன் நான் பர்டிகுலராக பார்வதியை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தான் ரூல்ஸை மதிக்க மாட்டாங்களே, பார்வதி தான் கொடுக்குற டாஸ்க்கை செய்ய மாட்டாங்களே. எந்த வாரமும் எந்த டாஸ்க்கும் ஒழுங்காக செய்யாத ஒரே ஆள் யாருன்னா பார்வதி தான். அவங்களுக்கு என்ன பிடிக்காது, ஒருத்தவங்க அவங்கள வேலை வாங்கினா பிடிக்காது, கமெண்ட் பண்ணால் பிடிக்காது. ஆனால் வரக்கூடிய 3 பேருமே அதைத்தான் செய்ய போகிறாங்க. அவங்களோட டார்கெட்டாக யார் இருப்பா? ஆப்வியஸாக பிரியங்காவோட டார்கெட் பார்வதியாக தான் இருக்கும். ஏன்னா விஜே அந்த போட்டி இருக்கும். அந்த போட்டிக்குள்ளே பிரியங்கா சொல்லும் பொழுது அதை செய்ய மாட்டேன்னு பார்வதி மறுப்பாங்க. அப்போது இந்த ராமணனுக்கு 10 தலை வரும் பாருங்க, அப்படி 10 பார்வதி வருவாங்க பிரியங்கா மண்டைக்கு பின்னாடி. எல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டு பிரின்னு பிரிக்க போகிறாங்க. இது நான் பிரியங்கா மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ஆனால் இது பார்வதி பிரியங்காவை பிரிக்க போகிறாங்களா, இல்லை பிரியங்கா வந்து பார்வதி பிரிக்க போகிறாங்களான்றதை நம்ம டாஸ்க் நடக்கும்போது தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் வேற மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது. நான் பிரியங்கா வராங்கன்னு நான் சொன்ன உடனே நான் வந்து ஓகே சூப்பர் தெரிக்க போகுது அப்படின்னு தான் நான் நினச்சேன். நிஜமாகவே ஃபன் இருக்கும், சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும். முக்கியமாக பார்வதி வெர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டில் பார்க்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.